உங்க வளர்ச்சியும் உழைப்பையும் பத்தி பத்திரிக்கையில ஒரு கட்டுரை போடலான்னு இருக்கோம், நீங்க விருப்பப்பட்டா. என்ன சார் அதெல்லாமா எழுதுவீங்க? ஆமாங்க, உங்களை பத்தி எல்லாருக்கும் தெரிய வந்தா தானே நாமளும் அப்படி முன்னேறணும்னு யோசிப்பாங்க. சார், உங்களை பார்த்து இன்னும் பல பேரு உங்களை மாதிரி வரணும்னு நினைப்பாங்கல்ல. என்ன மாமா? தென்றல் பத்திரிகை ஆபீஸ்ல இருந்து கால் பண்ணிருக்காங்க, இன்டர்வியூ எடுக்கணும்னு சொல்றாங்க. சரி, வர சொல்லுங்க மாமா. சரிங்க சார், நீங்க வாங்க. ரொம்ப நன்றி சார். ஈவினிங்குள்ள நாங்க அங்க இருப்போம். வாங்க வாங்க, வர சொல்லிட்டேன். ரொம்ப சந்தோஷம் மாமா. பாருங்களேன், கடவுள் இந்த மாதிரி நல்ல வாய்ப்பை கொடுக்கறாரு. நம்ம கூட இருக்கிறவங்களை விட கடவுள் நமக்கு சப்போர்ட்டா இருக்காரு. அது மட்டும் இல்ல, உன்னோட உழைப்பும் நேர்மையும் இருக்கு. ஆமா ரசத்தை, எதை பத்தி பேட்டி எடுப்பாங்க? நாங்க எப்படி இந்த ஃபேக்டரி ஆரம்பிச்சோம், நாங்க என்னெல்லாம் வித்தியாசமா பண்றோம், அத பத்தி எல்லாம் கட்டுரை எழுத போறாங்களாம். ரசத்தை, நீ பட்ட கஷ்டம் எல்லாம் வீண் போகல. உன்னை பத்தி கட்டுரை எழுதுற அளவுக்கு நீ முன்னேறி இருக்க. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அத்த, இந்த சந்தோஷமான விஷயத்துல நீங்களும் நம்ம குடும்பமும் என் கூட இருக்கணும்னு ஆசைப்படுறேன். கண்டிப்பா நாங்க வந்துடுறோம். நீங்க எல்லாரும் எங்க கூட இருந்தாலும் அது எனக்கு பெரிய சந்தோஷம். எல்லாரையும் மறக்காம கூட்டிட்டு வாங்க. கண்டிப்பா கூட்டிட்டு வர ராசாத்தி. என்ன சொன்னாங்க? அத்தை எல்லாரையும் கூட்டிட்டு வரேன்னு சொன்னாங்க. கூட்டிட்டு வந்தா சந்தோஷம்தான். நம்ம ஊருக்கு ஆனந்த தென்றல் பத்திரிகையில இருந்து பேட்டி எடுக்க வர்றாங்களாம். அப்படியா? ஆமாண்ணே. காலையில நமக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு. நீ ஒண்ணு பண்ணு, அவங்களுக்கு போனை போட்டு இப்ப வர வேண்டாம், சாயந்தரமா நம்ம தோட்டத்துக்கு வர சொல்லு, நாம அங்க வச்சு பாத்துக்குவோம். ஐயா, பத்திரிகையில இருந்து வராங்கன்னு தான் சொன்னேன், நம்மள பேட்டி எடுக்க வராங்கன்னு சொல்லவே இல்லை. ஏண்டா, நான் இந்த ஊர் சேர்மன், என்ன பேட்டி எடுக்க வராம வேற யார பேட்டி எடுக்க வராங்க? அது ராசாத்திய. இது என்னடா புதுசா இருக்கு? அவ யாரா ராசாத்தி? உங்க சொந்தக்காரங்க தான், மரகதமா இருக்காங்கல்ல, அவங்க மருமக மாதிரி. ஓ, மரகதமா ராசாத்திக்கு பெரியத்த. நம்ம கிட்ட கூட காய்கறி கேஸ்க்கு வந்து அவ புருஷன் உதவி கேட்டானே. அட ஆமா, நம்ம பாரியையா பையன் இனியன் தானே? அவங்களே தான். அந்த புள்ள இந்த அளவுக்கு வளர்ந்துருச்சா? ஆமாண்ணே. அவங்க பண்ற தொழிலை பத்தி கட்டுரை மாதிரி போட போறாங்களாமா. அப்படியா? முருகா, நல்ல விஷயம். அதுக்கு நாம என்ன பண்ண முடியும்? என்னென்ன விவரம் தெரியாம இருக்கீங்க? நீங்க இந்த பதவியை தக்க வச்சுக்கணுமா இல்லையா? ஆமா. இன்னும் 1 மாசத்துல உள்ளாட்சி தேர்தல் வரப்போகுது. தேதியும் அறிவிக்க போறாங்க. அதுக்கு இதுக்கு என்னடா சம்பந்தம்? இப்ப நம்ம ஊர்ல ஒரு பொண்ணை பேட்டி எடுக்கும்போது அந்த பொண்ணு தன்னோட வெற்றிக்கு நம்ம ஊர் சேர்மன் தான் காரணம்னு சொன்னா, அவர்னாலதான் நாங்க இன்னைக்கு இந்த நிலைமைக்கு வந்திருக்கோம். இது அத்தனைக்கும் முழுக்க முழுக்க அவர் தான் காரணம்னு சொன்னா எப்படி இருக்கும்? ஆறுபடை வீடு கொண்ட முருகனே துணை. என் அப்பா முருகன் சொல்றான், நான் செய்யறேன். என்ன முருகா, எல்லாரும் வெளியே கிளம்பிட்டீங்க போல. நான் வந்து இடைஞ்சல் பண்ணிட்டேனா? இல்ல, பரவாயில்ல, உள்ள வாங்க. வாங்கய்யா. எல்லாருக்கும் வணக்கம். 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 சொல்லுங்க, என்ன விஷயமா வந்திருக்கீங்க? எல்லாம் முருகனோட அருள். அவன் தான் என்னை இங்க வர வச்சிருக்கான். அது இருக்கட்டும். ஐயா, மரகதமா இருக்காங்களா? இருக்காங்க. என்ன விஷயம் சொல்லுங்க. அது ஒண்ணு இல்லைங்க, தென்றல் பத்திரிகையில இருந்து உங்க மருமக ராசாத்திய பேட்டி எடுக்க வராங்களாமே. ஆமா, அதுக்கு தான் நாங்க எல்லாம் கிளம்பிட்டு இருக்கோம். சரி, நான் நேரா விஷயத்துக்கே வந்துடுறேன். முருகா, வரப்போற எலெக்ஷன்ல நான் தான் நம்ம தொகுதிக்கு சேர்மன் போஸ்ட்ல நிக்க போறேன். அண்ணே, அது தெரிஞ்ச விஷயம் தானே. ஓட்டு கேட்க வர்றதா இருந்தா எலெக்ஷன் அப்போ வர வேண்டியது. ஒண்ணு இல்ல முருகா, ராசாத்திய பேட்டி எடுக்கும்போது நான் இந்த அளவுக்கு வளர்ந்திருக்கேன்னா அதுக்கு எங்க ஊர் சேர்மன் தான் காரணம். அவர் தான் எனக்கு எல்லா உதவியும் செஞ்சாரு. அவர் இந்த தொகுதிக்கு சேர்மனா வந்தது
நாங்க செஞ்ச புண்ணியம் அப்படி இப்படின்னு என்னை பத்தி கொஞ்சம் புகழ்ந்து பேச சொல்லுங்க, அவ்வளவுதான் விஷயம். முருகா, இதை மட்டும் ராசாத்தி கிட்ட சொல்லிடுங்க முருகா. உங்களை பத்தி அவ எதுவும் சொல்ல மாட்டா. இது மொத்தமோ அவ உழைப்புக்கு கிடைச்ச வெற்றி. இதுல யாரும் சொந்தம் கொண்டாட முடியாது. நீங்க தயவு செஞ்சு இதை அரசியலாக்க பாக்காதீங்க. இந்த மாதிரி எண்ணத்தோட இங்க இனிமே வராதீங்க. வெளியே போங்க, போங்கன்னு சொல்றேன்ல. தயவு செஞ்சு இங்க இருந்து போயிடுங்க. நான் சொல்றத சொன்னா கொஞ்சம் கேட்க கேளுங்க முருகா. மாட்டீங்களா? இப்ப போறீங்களா இல்லையா? இங்க என்ன சத்தம்? வாங்கம்மா, வணக்கம் வணக்கம். வாங்க வாங்க, வணக்கம் வணக்கம். நாம சொந்தம், நாம கேட்டா உதவி பண்ணுவாங்களேன்னு வந்தேன். ஆனா நல்லா அசிங்கப்படுத்துறாங்கம்மா. ஒருத்தர் தானா கைய ஊனி முன்னுக்கு வந்துட கூடாது. உடனே அவன் ஏன் ஆளு, ஏன் ஜாதி, ஏன் சொந்தக்காரங்கன்னு எல்லாரும் வந்து நின்னுடுவாங்க. அவ ஜெயில இருக்கும்போது இவர் எங்க போனாராம்? அந்த ராசாத்தியெல்லாம் ஒரு ஆளுன்னு இந்த மங்கத்தை எதுக்குதான் மூச்சை புடிச்சுக்கிட்டு பேசுறான்னே தெரியல. மங்கை, அவ இப்பதான் சின்னதா ஏதோ பேர் வாங்குறா. அதுக்குள்ள ஏதோ உலக சாதனை பண்ண மாதிரி தலையில தூக்கி வச்சுக்கிட்டு ஆடாத. அப்படி சொல்லுங்க அத்தை, ஓவரா பண்ணிட்டு இருக்காங்க. உங்களுக்கு வேணா அது உலக சாதனை இல்லாம இருக்கலாம். கஷ்டப்பட்ட எங்களுக்கு இது உலக சாதனை தான். நீங்க வாங்க, நம்ம கிளம்பலாம். என்ன மங்கை, பேசிட்டு இருக்கும் போதே போற? மரகதம், மங்கை சொல்றதும் நியாயம் தானே. இனியான ராசாத்தியும் கஷ்டப்பட்டு சம்பாதிச்சத இவங்க ஈஸியா தட்டி பறிச்சு போயிடுவாங்களா? அதை பார்த்துட்டு சும்மா இருக்க சொல்றியா? இங்க பாருங்க, எங்களை தப்பா நினைக்காதீங்க. நாங்க என்னைக்குமே இந்த மாதிரி காரியத்துக்கெல்லாம் துணை போக மாட்டோம். வா பாரு, நம்ம போலாம். வாங்க 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 போலாம். என்னம்மா அவங்க இப்படி சொல்லிட்டு போறாங்க, நீங்க சும்மா இருக்கீங்க? பாத்தீங்கல்ல, குடும்பமே அவளுக்கு சப்போர்ட்டா இருக்கு. இந்த விஷயத்துல என்னால உங்களுக்கு எதுவும் பண்ண முடியாது. என்னம்மா இப்படி சொல்லிட்டீங்க? நான் தான் சொல்றேன்ல, என்னை விட்டுடுங்க. ராசாத்தி, உன்கிட்ட ஒரு விஷயம் சொல்லணும். நம்ம வீட்டுக்கு சேர்மன் வந்திருந்தார். அவர் எதுக்கு வீட்டுக்கு வந்தாரு? எதுக்கு? அவருக்கு அத நான் சொல்றேன். மா, அண்ணா உங்ககிட்ட பேசணும்னு வந்திருக்காரு. முருகா முருகா. ராசாத்தி, நீ அவங்க கிட்ட பேசாத. உங்க மருமகளை நான் ஒன்னும் பண்ண மாட்டேம்மா. நான் பேச விட மாட்டேன், நீங்க போங்க. அத்தை இருங்க அத்தை, அவர் என்ன சொல்றாருன்னு கேப்போம். இந்த பொண்ணுகிட்ட இருந்து யாருகிட்ட எப்படி பேசணும்னு நீங்க எல்லாம் கத்துக்கங்கம்மா. இப்போ தென்றல் பத்திரிக்கைக்காரங்க பேட்டி எடுக்க வர்றாங்கல்ல? ஆமா. அதாம்மா, அந்த பேட்டி எடுக்கிறப்ப நீ எப்படியெல்லாம் கஷ்டப்பட்டு முன்னுக்கு வந்தேன்னு சொல்லுவல்ல? ஆமா, கண்டிப்பா சொல்வேன். அப்ப நான் கஷ்டப்படும் போது இந்த சேர்மன் ஐயா தான் எனக்கு எல்லா உதவியும் செஞ்சாருன்னு நீ சொல்லணுமா? சரிதானே? யாரியா நீ? இதுக்கு முன்னால நான் உன்னை பார்த்தது கூட கிடையாது. அன்னைக்கு ஏதோ நீ சேர்மனுங்கிறதுனால உங்ககிட்ட வந்து சொன்னா ராசாத்தியை வெளியிடுவாங்கன்னு சொல்லி உங்ககிட்ட வந்து சொன்னேன். அப்ப கூட முடியாதுன்னு சொல்லிட்டால. இப்ப என்னமோ நான் தான் உனக்கு உதவி பண்ணேன், எனக்காக வந்து எனக்கு சப்போர்ட் பண்ணி பேசுங்கிற மாதிரி சொல்றேன். அப்புறமா நான் எல்லா நேரமும் இப்படியே இருக்க மாட்டேன். நான் சொன்னதை அப்படியே பண்ணிட்டா உனக்கு மட்டும் இல்ல, உன்னை சுத்தி இருக்கிற எல்லாருக்கும் நல்லது. அப்படி இல்லைன்னா உன்னால எல்லாருக்கும் பிரச்சனை வரும். நீதான் புத்திசாலியாச்சே,
புரிஞ்சிருக்கும், நீ சொல்லிடுவ. முருகா, ஆறுபடையப்பா, போயா. உங்களை பத்தி சொல்லுங்க. என்னோட பேரு ராசாத்தி, என் வீட்டுக்காரர் பேரு இனியன். ம். நானும் அவரும் சேர்ந்துதான் இந்த ஃபேக்டரியை நடத்தணும்னு முடிவு பண்ணோம். ஆனா இந்த அளவுக்கு பெருசா வர்றதுக்கு காரணம் என் மாமா தான். அவர் தான் நான் என்ன பண்ணாலும் அதுக்கு சப்போர்ட்டா இருந்தாரு. உங்களுக்கு சில எதிர்ப்புகள் இருந்ததுல? நாங்க அதெல்லாம் அப்பவே மறந்துட்டோம். என்னைக்கு முடிஞ்ச விஷயத்தை நினைச்சு வருத்தப்பட்டதே இல்ல. அத பத்தியே யோசிச்சுட்டு இருந்தா நம்ம மூலையில தான் உட்கார்ந்து இருக்கணும். இந்த ஃபேக்டரி அன்னைக்கே மூட வேண்டிய சூழ்நிலை வந்திருக்கும். அதுக்கும் சப்போர்ட்டா இருந்து இப்ப வரைக்கும் இது நல்லபடியா நடக்க என் மாமா தான் காரணம். ரொம்ப நன்றிங்க. உங்களை போட்டோ எடுத்துக்கலாமா? எடுங்க. மாமா, அத்தை, எல்லாரும் வாங்க. ரொம்ப நன்றிங்க. நாங்க கிளம்புறோம். ரொம்ப நன்றி. சரிங்க சார், நல்லது சார், நல்லது. வாங்க. வா புனிதா. வாங்க சித்தி. நான் உங்ககிட்ட என்ன சொன்னேன்? என்னை பத்தி அவங்க கிட்ட சொல்ல சொன்னேன்ல, நீ எதுவுமே சொல்லல. உங்களை பத்தி நான் எதுக்கு சொல்லணும்? நான் இப்ப இங்க நிக்கிறேன்னா அதுக்கு என் பின்னாடி இருக்கிற குடும்பம் தான் காரணம். என்னோட ஒர்க்கர்ஸ் இருக்காங்க, அவங்களாம் ரொம்ப கஷ்டப்பட்டிருக்காங்க. நான் பட்ட கஷ்டத்தை விட அவங்க பட்ட கஷ்டம் தான் அதிகம். இந்த உலகத்திலேயே மிகப்பெரிய திருட்டு என்ன தெரியுமா? அடுத்தவங்களோட உழைப்பை திருடுறது தான். அதுக்கு நான் துணை போக மாட்டேன். யாரையும் அசிங்கப்படுத்த மாட்டேன்னு சொல்லிட்டு இப்ப நான் கேட்டதை பண்ணாம என்ன அசிங்கப்படுத்திட்டேல்ல, இதுக்கு என்ன பதில் சொல்வ? நான் எங்க அசிங்கப்படுத்தினேன்? தேவையில்லாம நீங்களா வந்து கேட்டு நீங்களே அசிங்கப்பட்டு நிக்கிறீங்க. என்ன நக்கலா? ஏய், பார்த்து பேச. உனக்கு அவ்வளவுதான் சொல்லிட்டேன். ஏய் அண்ணே, அமைதியா இருக்குண்ணே. இதை பாரு, நீ அமைதியா போறது தான் உனக்கு நல்லது. இல்லைன்னா என்ன நடக்கும்னு உனக்கே தெரியும். அண்ணே, எலெக்ஷன் டைம்ல கொஞ்சம் விட்டு கொடுத்து போறது தான் நல்லது. ராசாத்தி, தேவையில்லாம என்ன சீண்டிட்ட. நான் எதுவும் பண்ண மாட்டேன்னு நினைக்காத. ஒரு நாள் நீ என்கிட்ட வந்து நிக்க வேண்டிய சூழ்நிலை வரும். அப்ப நான் யாருன்னு காட்டுறேன். அது அப்போ பாத்துக்கலாம். இப்ப கிளம்பி போங்க. முருகா. ஆமா, முருகா அப்படியேப்பா பண்றதெல்லாம் பண்ணிட்டு முருகன் வேற. ராசாத்தி, நான் கூட நீ அவன் சொன்னதை கேட்டு எங்க அவன் பேரை சொல்லிடுவியோன்னு ரொம்ப பயந்தேன். என்ன அத்தை, அது எப்படி நான் சொல்லுவேன்? ராசாத்திய பத்தி சொல்லவா வேணும்? அவ என்னைக்குமே இந்த மாதிரி பொய்யான காரியத்தை பண்ண மாட்டா. இந்தா. இந்த லூசு மாமாக்கு வர வேலையே இல்ல. எப்ப பாரு ராசாத்தி புராணத்தையே பாடுறது. மரகரம், போட்டோ எவ்வளவு அழகா இருக்கு பாத்தியா? நீயும் வந்திருக்கலாம். என்ன பண்றது? ஆமா, பெரிய உலக சாதனை பண்ணிட்டா. இதனால் ஊர் ஜனங்களுக்கு தெரிவிப்பது என்னவென்றால், முக்கியமான ஒரு கூட்டம் போட இருப்பதால் சாயங்காலம் 4 மணிக்கு அரசமர்த்தடிக்கு எல்லாரும் வரணும்னு ஊர் தலைவர் அறிவிச்சிருக்காரு. எல்லாரும் கண்டிப்பா வந்துருங்கோ. சமந்தி, எதுக்காக கூடியிருக்காங்க? தெரியல சமந்தி, ஏதாவது முக்கியமான முடிவு எடுப்பாங்களோ என்னவோ. இப்ப ஆரம்பிச்சிருவாங்க. அம்மா, அண்ணி, நல்லா இருக்கீங்க? நல்லா இருக்கேம்மா. நீ எப்படிமா இருக்க? எனக்கு என்னம்மா, நான் நல்லா தான் இருக்கேன். ஆமா, இவளுக்கு என்ன, பேருக்கு ஏத்த மாதிரி ராசாத்தியா தான் இருக்கா. என்ன விஷயம் சொல்லுங்க. எதுக்காக கூடியிருக்கோம்? ஆமாங்கய்யா, என்ன விஷயம்னு சொல்லுங்க. குழப்பமா சொல்லுங்கய்யா. நம்ம ஊருக்கு பெருமை தேடி கொடுத்த ராசாத்திக்கு நம்ம ஊருக்காரங்கிற முறையில நம்ம ஏதாவது செய்யணும் இல்லையா? அது நம்மளோட கடமை இல்லையா?
மா அந்த ராசாத்துக்கு ஏதாவது செய்யணுமா? ஆமா கண்மணி, இந்த தலைவருக்கு என்ன லூசு பிடிச்சிருக்கா? விடுமா, அப்படி என்னதான் செய்ய போறாங்கன்னு பாப்போம். ஊர் மக்கள்லாம் நல்லா கேட்டுக்கோங்க. நம்ம ஊர்ல நடக்கிற எல்லா நல்லது கெட்டதுக்கும், நம்ம கோயில் திருவிழாவில இருந்து பயிரை அறுவடை பண்ற வரைக்கும் எந்த காரியமா இருந்தாலும் முத மரியாதை ராசாத்திக்கு தான் கொடுக்கணும். என்னடி கண்மணி? அவங்க வந்துதான் எல்லா விஷயத்தையும் தொடங்கி வைக்கணும். என்ன நான் சொல்றது புரியுதா? உங்க மருமகளுக்கு மரியாதை கொடுக்கறேன்னு தப்பா நினைக்காதீங்க. ஐயோ, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. அவ யார் வீட்டு பொண்ணு? எங்க வீட்டு பொண்ணு தானே. எங்களை விட ராசாத்தி கிடைச்சதுதான் எங்களுக்கு பெருமை. நாம கொண்டாட வேண்டியது, ஆனா இப்ப ஊரே கொண்டாடுது. ராசாத்தி திரும்ப எங்க வீட்டுக்குள்ள வந்தாலே போதும், அதுவே எங்களுக்கு மிகப்பெரிய கொண்டாட்டம். ரொம்ப சந்தோஷமா இருக்கீங்க போல இருக்கு. எங்களை பார்த்தா சந்தோஷமா இருக்கிற மாதிரியா தெரியுது? என்னம்மா, உங்க மருமக பேட்டி பேப்பர்ல வந்திருக்கு. அப்புறம் என்ன, உங்க குடும்பத்துக்கு பெருமை தானே. அது உங்களுக்கு சந்தோஷம் இல்லையா? கண்டவளி எல்லாம் என் மருமகன்னு சொல்லி என்ன கடுப்பாக்காதீங்க. என் குடும்பத்துக்கு ஒரு பெருமை வந்துச்சுன்னா அது ஏன் மருமக கண்மணியால மட்டும்தான் வரும். அவளை இந்த ஊரே தூக்கி வச்சுக்கிட்டு கொண்டாடுது. அத பார்த்தாலே எனக்கு பத்திக்கிட்டு வருது. அதான் இப்ப கோர்ட் வரைக்கும் கேஸ் போய் அந்த ராசாத்தி எதுவும் தப்பு பண்ணலன்னு தீர்ப்பு வந்துருச்சே. அப்படி இருக்கும்போது நாம என்ன பண்ண முடியும்? அந்த ராசாத்தி யாருக்கும் அடங்க மாட்டான். அதனால நாம தான் ஏதாவது ஒண்ணு யோசிச்சு பெரிய சிக்கல் அவளை மாட்டி விடணும். ஆமாமா, என்ன அசிங்கப்பட வச்ச அந்த ராசாத்திய கண்டிப்பா பெரிய சிக்கல்ல மாட்டி விடணும். ஐயா, என்னம்மா? வட்டி பணம் கொண்டு வந்தேன். இதோ வரேன். இப்போ வந்தாளே ஒருத்தி, அவ ராசாத்தி ஃபேக்டரியில தானே வேலை பாக்குறா. ஆமா, அதாவது நீங்க என்ன பண்றீங்கன்னா, இந்த பிளான் எப்படி இருக்கு? நல்லா தான் இருக்கு. நமக்கு சாதகமா முடிஞ்சா நல்லா தான் இருக்கும். இத மட்டும் பண்ணுங்க, அந்த ராசாத்தி எப்படி கதறிக்கிட்டு வரான்னு பாருங்க. இதுதான் ஏன் மருமக கண்மணிங்கிறது. எப்படி அந்த பொண்ணை பார்த்த உடனே சூப்பரா ஒரு பிளான் போட்டுட்டா. இதுதான் ஏன் மருமக. அப்புறம் என்ன முருகா, பாதி பேரை காணோம். சரி, நீங்க எல்லாம் என்கிட்ட வட்டிக்கு பணம் வாங்கியிருக்கீங்க, ஒழுங்கா வட்டி கட்டுறீங்கல்ல? இனிமே வட்டி எல்லாம் கட்ட வேண்டாம். அசலை மட்டும் எப்ப முடியுதோ அப்ப கொடுத்தா போதும். நான் உங்களுக்கு உதவுன மாதிரி நீங்க எல்லாரும் பதிலுக்கு எனக்கு ஒரு உதவி பண்ணணும். என்ன உதவிங்க ஐயா? சொல்லுங்க, எதுவா இருந்தாலும் பண்றோம். நீங்க எல்லாரும் அந்த ராசாத்தி கம்பெனிக்கு தானே வேலைக்கு போறீங்க? நாளையில இருந்து நீங்க அவ கம்பெனிக்கு யாரும் வேலைக்கு போக கூடாது. ஐயா, அங்க வேலைக்கு போறனால உங்களுக்கு என்னையா பிரச்சனை? அது உனக்கு தேவையில்லாதது. நான் தான் உங்ககிட்ட எல்லாம் வட்டி வேணான்னு சொல்லிட்டேன்ல. நான் சொல்றத மட்டும் செய்யுங்க முருகா. என் பேச்ச கேட்கலன்னா என்ன நடக்கும்னு தெரியல முருகா. என்ன எல்லாரும் முழிச்சிட்டு இருக்கீங்க? சட்டுன்னு எனக்கு ஒரு முடிவா சொல்லுங்க. சரிங்கய்யா, நீங்க இவ்வளவு தூரம் சொல்றீங்க, உங்க பேச்சை மீறி நாங்க வேலைக்கு போக மாட்டோம். என்னடி சொல்றீங்க? போக மாட்டேயா. என்னம்மா ஊதாசல, நீ என்ன அமைதியா இருக்க?
வாயை திறந்து சொல்லு போக மாட்டேன்னு. இல்லைங்க ஐயா, நீங்க ராசாத்தி அம்மா அழியணும், அவங்க தொழில் பண்ணாம இருக்கணும்னு நீங்க கெட்ட எண்ணத்துல பண்ற மாதிரி தோணுது. தப்புக்கு துணை போக மாட்டேன், என்னை மன்னிச்சிடுங்க ஐயா. அவகிட்ட சொல்லிருங்க, என் பேச்ச மீறி போனா நடக்கிறதே வேற. சரியா, நாங்க அவளுக்கு புரியுற மாதிரி சொல்றோம். வரோம் ஐயா. விடுங்க ஐயா, அவன் நம்மளை மீறி எப்படி வேலைக்கு போறான்னு பாப்போம். முருகா, ஆறுபடையப்பா, நீ தாண்டா என்ன காப்பாத்தணும் முருகா. நீங்க இன்னும் நிறைய சாதனைகளை பண்ணி பெரிய ஆளா வரணும்டா நீங்க 2 பேரும். அதுக்கு நான் என்னால முடிஞ்சது என்னவோ அதெல்லாம் செய்வேன்டா. அப்பதான்டா நீங்க வீட்டு விட்டு வந்ததுக்கு ஒரு அர்த்தம் இருக்கும். இந்த கண்மணி எவ்வளவு கொடைச்சல் கொடுத்தாலும் ராசாத்தி அதை எல்லாத்தையும் உடச்செறிஞ்சு அந்த கண்மணி மூஞ்சிலேயே கரிய பூசிட்டால, அவளுக்கெல்லாம் இதுவும் வேணும் இன்னமும் வேணும். அவ முன்னாடி நீயும் ராசாத்தியும் சந்தோஷமா இருக்கணும்டா. தம்பி தம்பி தம்பி, உன்னைத்தான் தம்பி கூப்பிடுறாங்க. என்ன கனவா? போங்கம்மா. அடச்ச, கனவா இது? இதுவே ஒரு மாதிரி ஜிவ்வுன்னு தான் இருக்கு. இன்னைக்கு நம்ம வீட்டுக்கு போய் ஜமாய்ச்சிட வேண்டியதான். இந்தா மல்லிப்பூ வாங்கிட்டு இருக்கேன், தள்ள வச்சுக்கோ, திரும்ப நான் வச்சு விடுறேன். ஐயோ அதெல்லாம் வேண்டாம் மாமா. ஏய், நல்ல வாசனையா இருக்கு, நீ திரும்ப நான் வச்சு. ஐயோ வேண்டாம், சொன்னா கேளுங்க மாமா. நீங்க கிட்ட வராதீங்க. கிட்ட வராதீங்க வா. ஏன், என்னாச்சு? உனக்கு ஏதாவது உடம்பு சரியில்லையா? சரி நீங்க இங்க படுங்க, நான் அங்க போய் படுக்கிறேன். நீ அங்க படுக்கணும், நம்ம இங்கே படுத்துக்கலாமே எப்பவும் போல. மாமா, நீங்க நினைக்கிறது இன்னைக்கு நடக்காது. பேசாம படுங்க. ஓ சரி, ஓகே. நீ படுத்து நல்லா ரெஸ்டடு, நாளைக்கு பாத்துக்கலாம். இந்த மாமா. பூ வாடிச்சுன்னா நாளைக்கு வர வாங்கிக்கலாம். நீ போய் படு. மாமா நாளைக்கு முடியாது மாமா. நாளைக்கு முடியாதா? ஏன் ஏன் நாளைக்கு முடியாது? ஐயோ சொன்னா புரிஞ்சுக்கோங்க மாமா. நீங்க இங்கே படுங்க, நான் அங்க போய் படுக்கிறேன். அக்கா, அவங்கெல்லாம் ஏன் வரலன்னு தெரியுமா? என்னவோ தெரியலம்மா. காலையில கிளம்பி வரும்போது எல்லாரையும் கூப்பிட்டு பார்த்தேன், யாரும் வரலன்னு சொல்லிட்டாங்க. நான் ஏன் வரல எதுக்கு வரலன்னு கேட்கலம்மா, அவங்களும் சொல்லல. மாமா, ஒருத்தர் 2 பேர்னா பரவாயில்ல, ஆனா எல்லாரும் சொல்லி வச்ச மாதிரி வரலன்னா என்ன அர்த்தம்?
நான் ஏன் வரல எதுக்கு வரலன்னு கேட்கலம்மா. அவங்களும் சொல்லல. மாமா ஒருத்தர் 2 பேர்னா பரவாயில்ல, ஆனா எல்லாரும் சொல்லி வச்ச மாதிரி வரலன்னா என்ன அர்த்தம்? டேய் நீங்க இருக்கிறவங்கள வச்சு வேலைய பாரு. நாங்க போய் என்னாச்சு ஏதுன்னு விசாரிச்சுட்டு வரோம். சரியா? சரி மாப்பிள்ள, நீங்க போய் கேட்டு வாங்க. நான் அதுக்குள்ளேயும் எவ்வளவு முடியுதோ அந்த அளவுக்கு கட் பண்ணி பேக் பண்ணி ஆர்டருக்கு அனுப்ப பாக்குறேன். டெலிவரிக்கு ஆளுங்களாம் வந்துருவாங்கல்ல மாப்பிள்ள? அவனுங்களாம் வந்துகிட்டு இருக்கானுங்க மாப்பிள்ள. சரி நாங்க போய் என்ன விஷயம்னு பாத்துட்டு வரோம். நீங்களை வச்சு சீக்கிரம் வேலைய முடியும். சரி மாப்பிள்ள. வர சத்தி. வரேண்ணா. வேணாண்ணா அண்ணா. கல்லு கல்லு அண்ணா ஏய் கல்லு புறா. அண்ணா வேணாண்ணா விட்டு சொல்லுங்கண்ணா. அண்ணா ஐயா வேணாயா. உங்க அம்மா காசே தர வேணாம். என்ன விட்டுங்கய்யா. அண்ணே என்ன விட்டுங்க அண்ணே. அண்ணே விட்டுங்க. அண்ணா விடுங்க. டேய் சும்மா விட கூடாதா? எவ்வளவு தைரியம் தான் பண்ணுங்க. இதெல்லாம் டேய் விடு. டேய் ஏய் போடா. நிறுத்துப்பா. எதுக்குப்பா இப்ப அடிக்கிற? பணம் கேட்க வந்தா எங்களை இப்படி அடிக்கிற? எங்களுக்கு என்ன தலையெழுத்தா? ஏயா பணத்தை கொடுத்தா பணம் மட்டும் வாங்கிட்டு போக வேண்டியதானே? பொம்பளை மேல கை வச்சிட்டு இருக்க. பணத்தை வாங்க எங்களுக்கு வேற வழி தெரியல. எவ்வளவு அவனுக்கு பணம் தரணும்? 8000 ரூபாய். 8000 ரூபாய். புடி 8000 ரூபாய். உன்னை மறுபடியும் இந்த சைடு பார்த்தா அவ்வளவுதான். ஒழுங்கா கொடுத்தா நாங்க ஏன் பிரச்சனை பண்ண போறோம்? நம்ம கம்பெனில வேலை பார்க்குற எல்லாருமே சேர்மன் கிட்ட பணம் வாங்கியிருக்காங்க. இப்ப அவர் திடீர்னு உங்க கம்பெனிக்கு வேலைக்கு போக கூடாதுன்னு சொல்றாரு. மீறி போனா வட்டியோட ஒரே மாசத்துல பணத்தை திருப்பி கொடுன்னு சொல்றாரு. அப்படியா? அதுக்கு எல்லாரும் என்ன சொன்னாங்க? எல்லாரும் காசு இல்லாம வேற வழி இல்லாம போக மாட்டேன்னு ஒத்துக்கிட்டாங்க. அதுல நான் மட்டும் அவங்க சொன்னதுக்கு ஒத்துக்கல. அதான் என்கிட்ட வந்து பிரச்சனை பண்றாங்க. நல்ல வேலைமா, நீங்க வந்து எங்களை காப்பாத்திட்டீங்கம்மா. ரொம்ப நன்றிமா. என்னமா நீங்க அவங்களுக்கு பயப்படாம எங்களுக்கு சப்போர்ட் பண்ணிருக்கீங்க. நாங்க தான் உங்களுக்கு நன்றி சொல்லணும். இருக்கட்டும் சார், நாளையில இருந்து ஃபேக்டரிக்கு பணம் வாங்கின யாரும் வேலைக்கு வர மாட்டாங்க. இப்ப என்ன பண்றது சார்? வேலைக்கு வரலன்னா பரவாயில்ல, ஆனா சம்பாதிக்கிற காசை இப்படி வட்டியா கட்டினா நீங்க எப்படி வாழ்க்கை நடத்துறது? இங்க பாருமா, நீ பயப்படாம காலேஜுக்கு போ. எதுவா இருந்தாலும் நாங்க பாத்துக்கிறோம். சரியா அக்கா? வாங்கக்கா போலாம். காலேஜுக்கு பாத்து போ. சரிம்மா. என்ன வேணும் உங்களுக்கு? இங்கேயும் வந்துட்டீங்களா? எவ்வளவு திமிர் இருந்தா என் ஆளுங்க மேல கை வச்சிருப்ப. வாய முடியா? பொம்பளை மேல கை வச்சா அடிச்சு உடைக்காம சும்மா அப்படியே விட்டுருவாங்களா? வர வர நீங்க ரொம்ப ஓவரா போயிட்டு இருக்கீங்க. வீடு வரைக்கும் வந்து பிரச்சனை பண்ண துணிஞ்சிட்டீங்கல்ல. இது பாருங்க, நீங்க வட்டிக்கு விட்டுறதே தப்பு. இதுல அதிக வட்டி வேற கேக்குறீங்க. அவங்க எல்லாரும் வட்டி கட்டின கணக்கு பண்ணி பார்த்தா அவங்க வாங்கின கணக்குக்கு மேல வருது. இதோட நீங்க எல்லாத்தையும் நிப்பாட்டிக்கோங்க. அதான் உங்களுக்கு நல்லது. இல்லன்னா என்ன பண்ணுவ? வீடு ஏறி வந்து என்னையே மிரட்டுறியா? இது பாரு, நாங்க ஒண்ணும் மிரட்டல, நியாயத்தை தான் சொல்றோம். அதான் இப்ப வட்டியா எல்லா பணத்தையும் கட்டிட்டாங்கல்ல, திரும்ப எதுக்கு பணம் கேட்டு பிரச்சனை பண்றீங்க? அதுவும் எங்க கிட்ட வேலை பார்க்கறவங்க கிட்ட மட்டும் பிளான் பண்ணி கேக்குறீங்க. தம்பி, இது எனக்கும் அவங்களுக்கும் உள்ள பிரச்சனை. நான் பணம் கொடுத்திருக்கேன், அவங்க பணம் வாங்கியிருக்காங்க. இதுல நீயும் உன் பொண்டாட்டியும் வந்து நாட்டாம பண்ற வேலையெல்லாம் வேண்டாம். உங்க வேலையை மட்டும் பாருங்க. அப்போ நீங்க நிறுத்த மாட்டீங்க? முடியாது. என்ன பண்ணுவ? நீங்க ஒரு சேர்மனா இருந்துகிட்டு வட்டிக்கு பணம் கொடுத்து எல்லாரையும் மிரட்டி கட்ட பஞ்சாயத்து பண்றீங்கன்னு உங்க மேல கம்ப்ளைண்ட் கொடுப்பேன். ஓ, போலீஸ்னு சொன்னா பயந்துருவேனா? உன்னால முடிஞ்ச கம்ப்ளைண்ட் கொடுத்துக்க என் மேல. சும்மா சொல்றேன்னு நினைச்சிட்டீங்கல்ல? இப்பவே போறேன். உங்க மேல கம்ப்ளைண்ட் கொடுத்து உங்களை உள்ள தள்ளுறேன் பாருங்க. முடிஞ்சா பண்ணு போ. மாமா வாங்க போலாம்.
நாம பார்க்காத கோர்ட்டா கேஸா? அதெல்லாம் சரிண்ணே. ஆனால் இப்போ எலெக்ஷன் டைம். உங்கள் மேலே கேஸ் ஃபைல் ஆனா நீங்கள் எலெக்ஷனில் நிற்க முடியாது. எம்எல்ஏ பதவியெல்லாம் கனவா மட்டும்தான் இருக்கும். ஆமா முருகா, அதை யோசிக்காம வீராப்பா பேசிவிட்டனே. இப்போ என்ன பண்றது? ஏதாச்சும் பண்ணுங்கண்ணே. அவ கம்பெனியில வேலை பாக்குறவங்க சேர்மன் கிட்ட பணம் வாங்கியிருக்காங்க. அத திருப்பி கேட்க போயிருக்காரு. ஆனா ஓ மருமக அதெல்லாம் தப்பு, அதிக வட்டி வாங்குறீங்கன்னு அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணி அவர் மேல கேஸ் கொடுக்க போயிருக்கா. இதெல்லாம் நமக்கு தேவையா? ஏதோ அவ கொஞ்சம் நல்லவளா இருக்காளே, இனிய கஷ்டப்படுறதையும் என்னால பார்க்க முடியலன்னு அவங்கள வீட்டுக்கு கூப்பிட நினைக்கும் போதுதான் தப்புக்கு மேல தப்பு பண்ணி எனக்கு கோபத்தை உண்டு பண்றா. இப்பவே அவளுக்கு போன் போட்டு கேஸ் கொடுக்க வேண்டான்னு சொல்லு. அப்பதான் நான் அவளையும் என் புள்ள இனியனையும் வீட்டுக்கு கூப்பிடுவேன்னு சொல்லு. என்னக்கா சொல்றீங்க? என்னால நம்பவே முடியல. ஆமா, இந்த முடிவு என் புள்ள இனியனுக்காக மட்டும்தான். ஓ அப்படியா? சித்தி, அதான் அம்மாவே சொல்லிட்டாங்கல்ல, நீங்க ஃபோன் பண்ணுங்க. ஆமா அத்தை, அக்கா கிட்ட ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. உடனே ஃபோன் பண்ணுங்க. யார் ரசாத்தி? அத்தை ஃபோன் பண்றாங்க மாமா. சரி பேசு. அத்தை, என்ன ராசாத்தி, சேர்மன் மேல கம்ப்ளைண்ட் கொடுக்க போயிட்டு இருக்கியா? ஆமா அத்தை. கண்டிப்பா கொடுத்துரு. என்ன வந்தாலும் பாத்துக்கலாம். அத சொல்லலாம் தான் போன் பண்ண. நம்மள நம்பி வந்தவங்கள நாம என்னைக்குமே கைவிடக்கூடாது, சரியா? என்ன மங்கை, நான் சொல்றத மதிக்கவே கூடாதுன்னு நீ உன் மருமகளும் கங்கணம் கட்டிக்கிட்டு இருக்கீங்களா? என் மருமக எதை பண்ணாலும் சரியாதான் பண்ணுவா. தப்பான வழிக்கு போக மாட்டான்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு. ராசாத்தி எந்த முடிவு எடுத்தாலும் நான் அதுக்கு சப்போர்ட்டா தான் இருப்பேன். என்ன விஷயம்? சார் வணக்கம் சார், ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்கணும். சொல்லுங்க, என்ன கம்ப்ளைண்ட்? அநியாயமா வட்டி வாங்குறவர் மேல கம்ப்ளைண்ட் கொடுக்கணும் சார். அவர் யாரு? கலையரசன். சேர்மனா? ஆமா. ஓ, அதான் அவர் மேல கேஸ் கொடுக்க வந்திருக்கீங்களா? ஆமா சார். கொஞ்சம் இருங்க, இதோ வந்துடுறேன். ஆறுபடை கொண்ட முருகனே துணை. சொல்லுங்க. இங்க ராசாத்தி உங்க மேல கேஸ் கொடுக்கணும்னு வந்திருக்காங்க. என்னது? ராசாத்தி கேஸ் கொடுக்க வந்திருக்காளா? முருகா முருகா, இந்த ராசாத்தி என்ன சொன்னாலும் அடங்கவே மாட்டேங்கிறா. நீ கம்ப்ளைண்ட்ல ஒண்ணு வாங்காத, ஏதாவது சாக்கு போக்கு சொல்லி திருப்பி அனுப்பிடு. சரிங்க ஐயா. தெளிவா எல்லாத்தையும் சொல்லிருங்க. சார் சார், கம்ப்ளைண்ட் கொடுக்கணும்னு சொன்னமே. ஏமா ஏட்டு, அந்த மஞ்சள் ஃபைல் எடுத்துட்டு வாங்க. சரிங்க சார். சார். ஏமா, கொஞ்சம் நிம்மதியா சாப்பிட விட மாட்டியா? கேஸை வாங்கி போறீங்களா இல்லையா சார்? ஏன் தம்பி டென்ஷன் ஆகுற? சார், இவ்வளவு பேர் வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கோம், டென்ஷன் ஆகாதன்னு சொல்றீங்க? எனக்கு அதை விட முக்கியமான கேஸ் எல்லாம் இங்க இருக்கு. அதனால நீங்க என்ன பண்றீங்க, போயிட்டு நாளைக்கு வாங்க.
சார் சார் எங்ககிட்ட கம்ப்ளைண்ட் வாங்கிங்க சார். அதெல்லாம் இப்ப முடியாது தம்பி. இந்த கேஸ் முடியறதுக்கே 6 மணி ஆயிடும். அதுக்கு மேல ரூல்ஸ் பிரகாரம் 6 மணிக்கு மேல லேடிஸ் இங்க ஸ்டேஷன்ல இருக்கும். சார் நீங்க வேணும்னே எங்களை அவாய்ட் பண்றீங்க. சார் இப்போ என்ன சார் உங்களுக்கு 6 மணிக்கு மேல பொண்ணுங்க தானே இருக்கக்கூடாது? நாங்க இருந்து கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு போறோம் சார். ஆமா சார், நானும் மாப்பிள்ளையும் கம்ப்ளைண்ட் தரோம். எங்க பேர்ல கம்ப்ளைண்ட் எடுத்துக்கோங்க சார். நீங்க 2 பேருமா கடன் வாங்கியிருக்கீங்க? மாப்பிள்ள, நம்ம கம்ப்ளைண்ட் கொடுக்க நின்னப்ப இடையில அவர் வெளியில வந்தார்ல, அப்பவே அந்த சேர்மனுக்கு ஃபோன் பண்ணி சொல்லியிருந்தாலும் சொல்லியிருப்பாரா? மாமா, கம்ப்ளைண்ட் கொடுக்காம இந்த இடத்தை விட்டு போக கூடாது மாமா. எல்லாரும் உட்காருங்க. சரிம்மா, உட்காருங்க எல்லாரும். போராடுவோம் 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 போலீஸ் அராஜகம் சேர்மனே கைது செய் சேர்மனே கைது செய் போலீஸ் அராஜகம் ஒழிக போலீஸ் அராஜகம் ஒழிக போலீஸ் அராஜகம் போலீஸ் அராஜகம் ஒழிக போலீஸ் அராஜகம் ஒழிக போலீஸ் அராஜகம் ஒழிக போலீஸ் அராஜகம் ஒழிக. அந்த பொண்ணு போகாம வெளியே நின்னுகிட்டு கோஷம் போட்டுருக்காங்க சார். எந்த பொண்ணிய? சார் உங்க மேல கம்ப்ளைண்ட் கொடுக்க வந்தாலே ராசாத்தி. சார் இது வெளியே தெரிஞ்சா எனக்கு தான் சார் பிரச்சனை வரும். நீ ஒன்றும் கவலைப்பட வேண்டாம். இன்னும் 10 நிமிஷத்துல அந்த கூட்டம் எப்படி களைய போகுதுன்னு பாரு. சார் அதனால எனக்கு எதுவும் பிரச்சனை வராத மாதிரி பார்த்துக்குங்க சார். சரி சரி ஓகே சார். சார் இப்போ என்ன சார் பண்ண முடியும்? எல்லாரும் லேடிஸா இருக்காங்க. இப்போ ஏதாவது பண்ணோம்னா பெரிய பிரச்சனை ஆயிரும் சார். நியாயம் வேண்டும். கத்தாதீங்கம்மா. நியாயம் வேண்டும். ஹலோ சார், உங்க ஃபேக்டரி பக்கத்து கம்பெனில உள்ள வாட்ச்மேன் பேசுறேன் சார். யாருன்னே தெரியல சார், உங்க கம்பெனிக்கு 4 பேர் வந்து உங்க ஃபேக்டரியை தீ வச்சிட்டாங்க சார். சேர்மனை கைது செய். என்ன சொல்றீங்க? எப்போ? இப்பதான் சார். சார் விளக்கம்லாம் சொல்லிட்டு இருக்க முடியாது சார். நீங்க உங்க ஃபேக்டரியை தீ பிடிச்சு எரிஞ்சிட்டு இருக்கு சார். சீக்கிரம் வாங்க சார். வாங்க சார், சீக்கிரம் வாங்க சார். சார் ரொம்ப பயமா இருக்கு சார். நான் உடனே வரேன். போட வச்சிரேன் சார். ரொம்ப நன்றி ரசதி. நான் கொஞ்சம் பக்கத்துல போயிட்டு வந்துடுறேன். என்னாச்சு மாமா? ஒண்ணும் இல்ல ரசதி, நான் போயிட்டு வந்துடுறேன். டேய் வா. எங்கடா? வா சொல்றேன். சரி வா. எழுது. ராசத்தி இருங்க, வந்துரும். வேண்டும் வேண்டும். இங்க பாருங்க, சொல்றத கேளுங்க. எந்திரிச்சு ஒழுங்கா மரியாதையா பேசு. மா, பேசாம கீழே இருக்கிற கல் எடுத்து அந்த போலீஸ்காரங்க மேல அடி. கோஷம் கலவரமா மாறும். போலீஸ் அவங்கள அடிச்சு விரட்டிடுவாங்க. ஏண்டி என்ன உள்ள தள்ள பாக்குறியா? மா, அதெல்லாம் ஒன்னும் ஆகாது. இதெல்லாம் நார்மலா நடக்கிறது தான். நீ கல் எடுத்து அவங்க மேல விடு. உன்னை பெத்த பாவத்துக்கு நீ சொல்றதெல்லாம் பண்ண வேண்டி இருக்கு. ஏய் அடி. சார் ரத்தம் சார், இங்க பாருங்க சார். அடி அடி சார் ரொம்ப வலிக்கு சார். எவ்வளவு திமிரு இருந்தா போலீஸ் மேலே கல்ல விட்டு அடிப்பீங்க? யோ போய் அடிச்சு விரட்டுங்கயா, போங்கயா. சார் வணக்கம் சார். யோ ஃபேக்டரி எரியுதுன்னு ஃபோன் பண்ண, இங்க பார்த்தா குப்பை எரிச்சிட்டு இருக்க. உனக்கு என்ன பைத்தியமா? நான் எங்க சார் உங்களுக்கு ஃபோன் பண்ணேன்? யோ கொஞ்ச நேரத்துக்கு முன்னால தானே ஃபேக்டரி எரியறதா ஃபோன் பண்ண. ஃபோன் பண்றதா இருந்தாலும் என் நம்பர்ல தான் சார் ஃபோன் பண்ணுவேன். என்கிட்ட தான் ஃபோனே கிடையாது சார். மாப்பிள்ள, இவர் சொல்றது சரிதான்டா. இவர் ஃபோன் பண்ணலனா அப்புறம் வேற யாரா பண்ணிருப்பா? டேய், அந்த சேர்மன் தான்டா. ஏதோ ஒரு காரணத்தை சொல்லி நம்மள இங்க வர வச்சிருக்கான். அவன் எதுக்குடா நம்மள இங்க வர வைக்கணும்? அதான் மாப்பிள்ள எனக்கும் புரியல. டேய், ஒருவேளை நம்மள இங்க வர வச்சுட்டு ராசாத்தையும் அவங்களையும் அங்க டார்கெட் பண்ணிருந்தா நம்மள திசை திருப்ப தான் இப்படி பண்ணிருப்பானோ? மாப்பிள்ள சரியா சொன்ன மாப்பிள்ள. அதான் அந்த மாதிரி தான் அவன் ஏதாவது யோசிச்சிருப்பான். வா நம்ம உடனே அங்க போவோம். அண்ணா ஃபேக்டரி பாத்துக்கங்க. சரிங்க சார். நிறுத்துக்குமா.
யாரும் உங்களுக்கு அடிக்கிறதுக்கு பர்மிஷன் கொடுத்தது? பாவம் பொம்பளைங்க கூட பக்கம் அடிச்சிட்டு இருக்கீங்க. உங்களுக்கு எல்லாம் மனசாட்சி இருக்கா? மா இனிமே இங்க இருந்தா மாட்டிப்போமா. வாமா போலாம். வா வா வா. ஆமா போ 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 சீக்கிரம். யோ யார் பாவம்? சார் பொம்பளைங்க கூட பக்கம் அடிக்கிறாங்க சார். இங்க பாத்தியா இந்த ஆளோட மண்டையை அடிச்சு உடைச்சிருக்காங்க. என்னமோ பாவம் அதுங்கற. சார் இது மாதிரி யாரும் பண்ணிருக்க மாட்டாங்க சார். நம்புங்க சார், உண்மையிலேயே நாங்க யாரும் அடிக்கல சார். சார் இங்க எங்களோட வந்தவங்க எல்லாரும் இங்க தான் சார் இருக்காங்க. ஆனா அங்க புதுசா யாரோ 2 பேர் ஓடிட்டு இருக்காங்க சார். சார் ஏதோ தப்பு நடந்திருக்கு சார். இருங்க சார் நான் வந்துடுறேன். ஐயோ கண்மணி சீக்கிரம் மணி முடியலடி என்னால. வேகமா ஓடிலடி. நீ மாட்டி விட்டுற போல. சீக்கிரம் வா. அடியா அடிச்சிட்டு போறவன் எவடி அவன்? ஏய் நில்லுங்கடி நில்லுங்கன்றல. ஏய் அம்மா ஓடியா. ஏய் இங்க இருந்து கிளம்பி போயிடுங்க அவ்வளவுதான். அதான் உங்களுக்கு நல்லது, இவங்க எல்லாருக்குமே நல்லது. சார் நாங்க யாரையும் அடிக்கல சார். நீங்க அடிக்கலனாலும் உங்களால தான் இது நடந்திருக்கு. நான் சொன்னப்பவே போயிருந்தா இந்த பிரச்சனை நடந்திருக்காதுல்ல. சார் நீங்க கம்ப்ளைண்ட் கொடுத்தப்பவே வாங்கியிருந்தா நாங்க ஏன் சார் இங்க நின்று கத்த போறோம்? டைம் வேற 6 ஆயிடுச்சு. இங்க பாருங்க மணி 6 ஆயிடுச்சு. இதுக்கு மேல கம்ப்ளைண்ட் கொடுத்தாலும் செல்லாது. நீங்க போயிட்டு நாளைக்கு வாங்க. தயவு செஞ்சு கிளம்புங்க. அவ்வளவுதான் என்னால சொல்ல முடியும். ராசாத்தி அந்த சேர்மன் மேல கம்ப்ளைண்ட் கொடுக்கறதுக்காக போனால போலீஸ் ஸ்டேஷன்ல அவளோட கம்ப்ளைண்ட்டை எடுத்துக்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. சேர்மன் மேலதான் நியாயம் இருக்கு. அவரு கொடுத்த பணத்தை தானே கேட்டிருக்காருன்னு அவங்க சொல்லிட்டாங்க. ஆனா ராசாத்தி கொஞ்சம் கூட அத காதுல வாங்காம ஸ்டேஷனுக்கு முன்னாடியே வேலை செய்யற பொம்பளைங்களை எல்லாரையும் கூப்பிட்டு வச்சு போராட்டம் பண்றேன்னு உட்கார்ந்துருக்கா. அதுக்கு என்ன இப்போ? நியாயமா கேட்டு அவங்க எந்த ஆக்ஷனும் எடுக்கல, அதான் போராட்டம் பண்ணிருக்காங்க. எல்லாம் பணம் பண்ற வேலை. அது பிரச்சனை இல்ல. போலீஸ் எவ்வளவு தூரம் சொல்லியும் ராசாத்தி கேட்காம அங்கே இருந்து பிரச்சனை பண்ணிட்டா. அதோட விட்டிருந்தா கூட பரவாயில்ல. போலீஸ்காரங்க மேல கல்ல எடுத்து அடிச்சிருக்கா. அதுல ஒரு போலீஸ்க்கு மண்டையில அடிபட்டு ரத்தம்லாம் வந்து பிரச்சனை பெருசாயிடுச்சு. போலீஸ் ராசாத்தி இனிய 2 பேரையும் அடிச்சிட்டாங்க.